call me master, மாற்றங்கள் வரும் faster. I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த எடிட் எப்படி பண்றதுன்னு பொறுமையா சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் புரியும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டோ ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா பிளாங்க்ன்னு இருக்கு, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பாத்தீங்கன்னா கேன்வாஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்வைப் பண்ணீங்கன்னா இந்த எஃப்ங்கிற ஆப்ஷன் இருக்கு, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து கொஞ்சம் டார்க் கலராக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிளாக் கலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா பேக் ஆப்ஷன் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கு, அதை செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் கலர் வந்து இப்போதைக்கு நான் வந்து கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ பிஐபி ஆப்ஷன் கொடுத்து ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சரை ஜூம் பண்ணி கொஞ்சம் லெஃப்ட் கார்னரில் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இந்த பிக்சரை கிளிக் பண்ணிட்டு கீழே அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லைட்னஸ் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு 18 கிட்ட அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு 30, 28 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சேச்சுரேஷன் -18 வச்சுக்கிறேன். விக்னேட் வந்து ஃபுல்லாகவே நான் வச்சுக்கிறேன். ஷார்ப்பன் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இதெல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். நான் என்னோட செட்டிங்ஸ் வந்து சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதே செட்டிங்ஸ் கூட வச்சுக்கோங்க. இந்த கார்னரில் பாட்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு. இப்போ டிக் மார்க் கொடுத்துருங்க. பிஐபி ஆப்ஷன் கொடுத்து நான் சேவ் பண்ண பிளாக் பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த மாஸ்க் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் மிரர் ஆப்ஷன், இந்த ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபிங்கரை வச்சு லைட்டாக மட்டும் மேலே மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த டாட் ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதை உங்கள் ஒரு ஃபிங்கரை வச்சு கீழே ட்ராக் பண்ணுங்கள். ஷேடு மாதிரி ஒரு கலரில் உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் வீடியோவில் நான் பண்ணுற மாதிரியே ரொட்டேட் பண்ணி இதை வந்து அந்த பிக்சர் கிட்ட மட்டும் வச்சுருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பிக்சர் என்ன கலரில் வந்து சேவ் பண்ணுறீங்களோ அதே தான் பேக்ரவுண்ட் கலருமே இருக்கணும். பேக்ரவுண்ட் ஒரு டைம் டச் பண்ணிட்டு இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் கொடுத்து கலரை வந்து பிளாக் கலரில் மாற்றிக்கிறேன். இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு 3 பிக்சர் சேவ் பண்ணிக்கோங்க. எல்லாமே க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா பேக் கொடுத்துருங்க. பேக் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பிக்சரை வந்து கொஞ்சமாக கீழே இழுத்து எக்ஸ் மார்க் இருக்கு, இன்டூ மார்க் கொடுத்துட்டிங்கன்னா போயிடும். இப்போ பிஐபி ஆப்ஷன் கொடுத்து ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் ஜூம் பண்ணி இந்த கார்னரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கார்னரில் வச்சதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த பிளாக் கலர் ஸ்பேஸில் சும்மா உங்கள் ஃபிங்கரை வச்சு டச் பண்ணிங்கன்னா உங்கள் பழைய கிரேடியன் பிக்சர் வந்து அப்படியே கிடச்சிரும். இதை வந்து நீங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் நிறுத்தி வைக்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த ஒயிட் லைன் தெரியுது. இப்போ அதுக்கும் பக்கத்தில் வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து டச் ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் கொடுத்து நீங்கள் ஒயிட் மாற்றிக்கலாம். நான் வந்து பேக்ரவுண்டு எதுவுமே நான் வந்து சேஞ்ச் பண்ணல. இப்போ நான் இந்த பிக்சரை கிளிக் பண்ணிட்டு கீழே அட்ஜஸ்ட் வந்து கொடுத்துட்டு லைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து எப்பவும் போல் என்னோட செட்டிங்ஸ் தான். கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம் வச்சுக்கிறேன். சேச்சுரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு விக்னேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை வந்து நான் ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துருங்க. ஷேடிங் மறக்காமல் டச் பண்ணிடுங்க, அந்த மாஸ்க் ஷேடிங். அது வந்து பக்கத்தில் ஒரு டைம் நீங்கள் டச் பண்ணதுக்கு அப்புறமா சேவ் பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு சேவ் ஆயிரும். எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு ஃபோட்டோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிட்டு கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு 9:16 வச்சுருங்க. ஜூம் எல்லாம் பண்ண வேண்டாம், 9:16 இப்படியே வச்சுட்டு பேக்ரவுண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பிளர் ஆப்ஷன் வந்து ஏதோ ஒரு பிளர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ அட்ஜஸ்ட் போயிட்டு எப்பவும் போல் கொஞ்சம் டார்க்னஸ் வந்து நான் வச்சுக்கிறேன். இது வந்து என்னோட செட்டிங்ஸ் தான், நீங்களும் உங்களோட செட்டிங்ஸில் ஏதோ ஒன்று வச்சு பாருங்கள், டார்க்னஸ் உங்களுக்கும் கிடைக்கும்.
இந்த கார்னரில் இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பிக்சருக்கும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ண பிக்சருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த பிக்சரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக பேக் வந்துடுங்க. வீடியோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ லாஸ்ட்டாக சேவ் பண்ண பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிக்சரை வந்து கேன்வாஸ் ஆப்ஷன் போயிட்டு 9:16 வச்சு அப்படியே டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்ததுக்கு அப்புறமா மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒப்பாசிட்டி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிளர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா டியூரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோ வந்து எவ்வளோ லென்த்துக்கு வரணுமோ அவ்வளோ செகண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த பென்சில் ஐக்கான் கொடுத்து நான் வந்து 30 செகண்ட்ஸ் வந்து கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன், டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ பிஐபி ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்ச பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லா பிக்சரையும் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் ஏதாவது ஒரு லேயர் கொடுத்து மேலே கிராப் ஆப்ஷன் இருக்குது, அந்த கிராப் கொடுத்து நீங்கள் கொஞ்சமாக கிராப் கூட பண்ணிக்கலாம். எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு லேயரும் நீங்கள் கிளிக் பண்ணி டியூரேஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ விட்டுருக்கீங்களோ அவ்வளோ லென்த்துக்கு வந்து நீங்கள் செகண்ட்ஸ் வந்து வச்சுக்கலாம். எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு லேயராக கிளிக் பண்ணி அனிமேஷன் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இன் அனிமேஷன் ஒன்று, அவுட் அனிமேஷன் ஒன்று. உங்களுக்கு ஒரு லேயர் எப்படி வரணுமோ அனிமேஷன் அப்படி வச்சுக்கலாம். இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இதில் நான் ஒரு இன் அனிமேஷன் ஒன்று வச்சுட்டு அவுட் அனிமேஷன் ஒன்று வச்சுக்கிறேன். இதே மாதிரி எல்லா லேயருக்குமே நான் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் அனிமேஷனெல்லாம் ஒவ்வொன்றா நீங்களும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இப்போ மியூசிக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு லிரிக்ஸ் வந்து நீங்களே டைப் பண்ணுறனால டைப் பண்ணலாம், இல்லை வந்து குரோம்ல இருந்து கூட நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களோட ஸ்கில் தான். இதில் லாஸ்ட்டில் வந்து மோஷன் அனிமேஷன் எல்லாம் இருக்குது, இதை கிளிக் பண்ணி ஒவ்வொன்றா நீங்களே செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சிருங்க வீடியோ ஃபுல்லாக. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து டூப்ளிகேட் பண்ணி இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி பிடிச்சி உங்கள் ஃபிங்கரில் ஃபஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுருங்க. இந்த மாதிரி 4 லேயருக்குமே கொண்டு வந்து செட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஈக்குவலாக எல்லா லேயரையுமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாண்ட் ஸ்டைல் உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.